ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வந்து ரொம்ப மன கஷ்டத்துல தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கேன் பார்த்துக்கோங்க. சேம் நானும் அதே போல தான் இருக்கேன். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை பார்த்துக்கோங்க. நம்ம நேற்றுக்கு எக்ஸாமுக்காக காலையிலலாம் நான் 5 மணிக்கே எழும்பினேன். ஆனாலுமே எனக்கு நைட்டு தூக்கமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு தண்ணி குடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. அதில் கூட நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, உங்கள் மேலே தான் ஃபால்ட் இல்லைல்ல, நீங்கள் கில்ட்டாகவே ஃபீல் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்றது? நெக்ஸ்ட் குரூப் 2 படிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இதை விட்டுட்டு போகணும்னு அந்த ஒரு எண்ணமே வர மாட்டேங்குது. ஏன்னா நான் ஆசைப்பட்டு வந்த ஒரு ஃபீல்டு பார்த்துக்கோங்க. இது எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னு ஆசைப்பட்டது நான், அதுக்கான உழைப்பு போட்டதும் நான். அதனால இந்த பாதையில இருந்து திரும்பி போற அளவுக்கு நான் கோழையும் கிடையாது, இந்த பாதையை விட்டுட்டு போற அளவுக்கு எனக்கு மனதைரியமும் கிடையாது. ஏன்னா அடுத்து என்னன்னு எனக்கு தெரியல பார்த்தீங்களா. அதனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்க எல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க, நெக்ஸ்ட் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, அதுக்கான என்ன பண்ண போறீங்க, அதுக்கான பிளான் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. சீரியஸாக என்ன பண்ணனே எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க. இப்போ குரூப் 2 படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்கான உழைப்பு போடவும் நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ குரூப் 4 எக்ஸாம் வச்சு பார்க்கும்போது எதுவுமே வந்து புக்கில் இருந்து வரல. தமிழ் தான் நம்ம நம்பி போகிறோம், எதையுமே அவங்க புக்கில் இருந்து கேட்கல, ஓலைச்சுவடியிலேருந்து தான் கேட்பாங்க. அப்படின்னா நம்ம எதை படிக்கணும், என்ன சோர்ஸு, அதெல்லாம் நினச்சி அடுத்து என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாமல் பிளாங்காக தான் நான் நிற்கிறேன் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னால் இதுலேருந்து சுத்தமாக மூவ் ஆன் ஆகவே முடியலை பார்த்துக்கோங்க. எனக்குள்ளே வந்து நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்குது. நேற்றுக்கெல்லாம் சுத்தமாக நான் தூங்கவே இல்லை. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நேரமே நான் எழும்பிட்டேன். இத்தனைக்கும் 2 நாளாக தூக்கமே இல்லை, ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேஜில் நான் இருக்கேன் பார்த்துக்கோங்க. எனக்குள்ள நிறைய கேள்வி ஓடிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இவங்க வந்து சிலபஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்படிதான். அந்த சிலபஸ்ல அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் அந்த சிலபஸே அவங்க டிசைன் பண்ணி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஸ்கூல் புக்ல இருந்து ஒண்ணுமே வரல. அப்போ என்ன செய்யறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் குரூப் 2 எப்படி நம்ம வந்து படிக்கிறதுக்கு, அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது எதுலேயோ வந்து சிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க. எல்லா எக்ஸாம் இது வரைக்கும் நான் எவ்வளவோ எக்ஸாம் எழுதியிருக்கேன். எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, இந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இதை நம்ம சரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஆனால் இந்த வாட்டி தான் எனக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும்னே எனக்கே தெரியாமல் இருக்குது. எல்லாரும் கேட்குறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிற, அடுத்து என்ன பண்ண போகிற. நீங்கள் மட்டும் கேட்கல, பக்கத்து வீட்லேயும் எல்லாருமே கேட்குறாங்க, வீட்டில் கேட்குறாங்க, நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போகிறப்பா அப்படின்னு. எதுக்குமே எனக்கு பதில் இல்லைங்க, உண்மையாகவே இல்லை. எனக்கு தெரிய மாட்டேங்குது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. நான் உண்மையாகவே டிஎன்பிஎஸ்சியை தான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்டோட மைண்டை வந்து டிப்ரெஸ் ஆக்கி இந்த அளவுக்கு யோசிக்க வச்சு, அதாவது நம்ம சும்மாவெல்லாம் எக்ஸாம் போய் எழுதலை, ஈஸியாக சொல்லாதீங்க தயவு செஞ்சு. நீ படிச்சிருந்தா உனக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக தெரிஞ்சிருக்காது, நீ படிச்சிருக்கணும் ஒழுங்காட்டு, எங்கேருந்து வேணாலும் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, நீ தானே அதுக்கு ரெடியாகி போயிருக்கணும்னா தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. ஒவ்வொரு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தயவு செஞ்சு. பிஏ தமிழ் முடிச்சவங்க, எம்ஏ தமிழ் முடிச்சவங்களுக்கே இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்னு சொல்கிறாங்க. என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் பாருங்கள். பிஏ தமிழ் முடிச்சவங்க, எம்ஏ தமிழ் முடிச்சவங்களுக்கே இந்த பேப்பர் கஷ்டம் அப்படின்னா எங்களுக்குலாம் எப்படி ஈஸியாக இருக்கும்? எவ்வளோ கஷ்டமாக கொஸ்டின் கேட்டாலும், நீங்கள் எவ்வளோ டஃப்பாக கொஸ்டின் கேட்டாலும் அதை நாங்கள் இது வரைக்கும் சொன்னதில்லை, அப்படி தானே? நீங்கள் வந்து 6th to 10th சிலபஸ் சொல்லிட்டு 11th 12th கேட்டீங்க, யாராவது ஏன்னு கேட்டாங்களா? போய் 11th 12th தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் ஓல்டு புக்லேருந்து கேட்டீங்க, ஏன்னு கேட்டாங்களா? திரும்ப ஓல்டு புக்கை தான் ஏன் சிலபஸ் மாத்திரம்னு சொன்னப்போ கூட யாருமே ஏன்னு கேட்கல, எல்லாரும் படிக்க தான் செஞ்சாங்க. புரியுதா? எல்லாருமே படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆனதுக்கப்புறம் கூட நெக்ஸ்ட்டு படிக்கிறதுக்கு கூட எல்லாரும் ரெடியாக இருக்கும். ஆனால் எங்கள் சோர்ஸ் இருக்குது, எந்த சோர்ஸ்ல இருந்து நாங்கள் படிக்கணும் அது நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். அந்த சோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்டாக போக முடியும். இதுதான் இப்போ எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என் வீடியோ பார்க்குற அதிகபட்ச நபர்களோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் உணர்றேன் பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நான் தான் நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலைன்னு பார்த்தா என் கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ பேர் வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு டிப்ரெஸ்டாக இருந்திருக்காங்க எல்லாருமே. நான் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது போல இருக்குன்னு நினச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் ஒரு அக்காலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, நான் 7 இயர்ஸாக எக்ஸாம் படிக்கிறேன்ப்பா, ஒரு வாட்டி கூட எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அடுத்து என்னன்னா தெரியாமல் நின்னதே கிடையாது, அடுத்து ஒரு ஹோப்போடு நான் தொடர்ந்து தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் முறையாக நெக்ஸ்ட்டு என்னன்னு தெரியாமல் நான் வாழ்க்கையில் நின்றுட்டு இருக்கேன்னா அது இந்த எக்ஸாமுக்கு அப்புறம்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் கை கால்லாம் பதறுது. அப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு செஞ்சுட்டுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் வெறும் கொஸ்டின் பேப்பர் தான். ஆனால் எங்களை மாதிரி ராத்திரியும் பகலும் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு
அது நாங்கள் என்ன அப்படி ஆசைப்பட்டுட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு வேலையை எதிர்பார்த்துட்டோம். எங்கள் வீட்டில் நான் என்ன சொல்கிறேன், எங்கள் வீட்டில் யாருமே கவர்மெண்ட் வேலையில் கிடையாது. எல்லாரும் அன்னன்னைக்கு கூலி வேலை பார்த்து சாப்பிடக்கூடிய ஆளுங்க, சரியா? அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய ஆளுங்க. அப்போ நம்ம அந்த வீட்டில் இருந்து நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்ம ஒரு வேலைக்கு வந்துட மாட்டோமா, நம்ம ஒரு பேர் எடுத்துட மாட்டோமா, எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்துட மாட்டோமான்னு எல்லாரும் நினைப்பாங்க. கரெக்டாக அதை போல தானே நாங்கள் நினச்சோம். என்ன மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், என்னோட கஷ்டத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த கொஸ்டின் எடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இவ்வளோ அப்படி எதிர்பார்க்குற ஒரு பிள்ளைங்களா தானே நாங்கள் இருப்போம். அதை கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சிருக்க கூடாதா? நம்ம உங்களுக்கு இது வெறும் கொஸ்டின் பேப்பர், ஆனால் எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை. அது தெரியுதா உங்களுக்கு? அதை புரிஞ்சுக்க முடியுதா உங்களாலலாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்படி தானே? அப்படி புரிஞ்சுக்க முடிஞ்சிருந்தா இப்படி கொஸ்டின் எடுத்திருப்பீங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் எவ்வளோ எக்ஸாம் நடத்தியிருக்கீங்க, எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? நாங்கள் ஒரு ஆளாவது வந்து ஏன் இப்படி கொஸ்டின் எடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டோமா? ஏன்னா எல்லாமே புக்கில் இருந்து வந்துருந்துச்சு. யாருமே அந்த கேள்விக்கு துணியலை, புரியுதா? ஏன்னா புக்கில் இருந்து வந்திருக்கு, நம்ம ஒழுங்காக படிக்கல போல இருக்கு, நமக்கு வேலை கிடைக்கல, நெக்ஸ்ட்டு நல்லா படிப்போம், நம்ம போயிடுவோம். ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? எந்த சோர்ஸ்லேருந்து நாங்கள் படிக்கிறது? தயவு செஞ்சு சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு என்ன சோர்ஸ்லேருந்து நாங்கள் படிக்கிறது? இப்போ கூட எங்கேருந்து படிக்கிறதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் படிக்கிறோன்னு தான் கேட்குறோம், தெரியுமா? அதை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு அடித்தாலும் இவன் வந்து தாங்கிட்டே இருப்பான், திரும்ப திரும்ப வந்து நம்ம என்ன சொன்னாலும் இவங்க பண்ணி தான் ஆகணுங்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னு தெரியுதா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணன்னு தெரியாத ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. சீரியஸாக ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்னன்னே தெரியாத ஒரு கட்டத்தில் எப்போவுமே உண்மையாக நான் சொல்கிறேன், என் லைஃப்பில் நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஓடிட்டுருக்கேன், ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் 10th டைப்பிங் ஜாயின் பண்ணேன். அப்படி அது எல்லாமே எதுக்காக, இவ்வளோ கஷ்டமும் எதுக்காக அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக. 10th நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது, ஸ்டெனோ படிக்கிறதுக்கு நான் அவ்வளோ தூரம் ராத்திரியும் பகலும் உட்காந்து கஷ்டப்பட்டது எல்லாமே எதுக்காகனா, சும்மா வெறும் சர்டிஃபிகேட்டை வாங்கி வீட்டில் பூஜைக்கு வைக்கிறதுக்கா? கிடையாது தானே. எல்லாமே இந்த டிஎன்பிஎஸ்சியில் எப்படியாவது நான் முயற்சி பண்ணி வேலை எடுத்துட மாட்டானாங்கிற ஒரு இதில் தானே வந்து நிற்கிது. அதுலேயே நீங்கள் வந்து ஒரு இது பண்ணிடுவீங்க அப்படின்னா என்ன செய்கிறதுக்கு? நீங்கள் கொஸ்டின் கேட்டது யாருமே தப்பு சொல்லலை, ஆனால் எங்கேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கீங்கிறது தான் பிரச்சனையே. விஷயம் கேட்கணும் அப்படின்னு தோணுது பார்த்துக்கோங்க. நீங்கள் எதை பேஸ் பண்ணி ஜாபுக்கு வந்து ஆளை எடுக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது தகுதியான ஒரு ஆட்களை தான் நாங்கள் வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து எக்ஸாம் வைக்கிறீங்க, கரெக்டாக? ஆனால் இந்த எக்ஸாம் பார்த்தா, அதாவது நான் யாரையுமே வந்து இது வரைக்கும் நான் என்னோட பழைய எவ்வளோ வீடியோ நீங்கள் பாருங்கள், எந்த வீடியோலையுமே ஒருத்தங்க பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள நீ லக்குனால தான் பாஸ் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆனவங்களுக்கு அதோட வலி தெரியும். இப்படி நீங்கள் வந்து அவங்க என்ன தான் வேலையை எடுத்தால் கூட அது உறுத்திக்கிட்டே இருக்கும், புரியுதா? இப்படி என்ன பார்த்து நீ லக்கில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதனால யாரையுமே லக்கில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ என்னையே நீங்கள் அப்படி பேச வச்சுட்டீங்க, சீரியஸா, ஓகேவா? இந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி வந்து ஆட்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்க போறீங்க? தகுதி பேஸ் பண்ணியா இல்லை லக் பேஸ் பண்ணியா? இந்த எக்ஸாமை 99% எனக்கு தெரிஞ்சு பாஸ் பண்ணுறவங்க லக் பேஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணுவாங்க. என்னெல்லாம் பார்த்தா லக்கு வந்து மூஞ்சை திருப்பிட்டு போயிடும். அப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு? லக்குன்னு ஒன்று என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு எப்படி லக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகி இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணுவேன் சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் வந்து தகுதி தேர்வுன்னு சொல்லிக்கிட்டு லக்குக்கான தேர்வு வச்சிங்கன்னா எப்படி பாஸ் பண்ணுறது? இந்த வீடியோவில் நான் பேசுகிற என்னோட வேர்ட்ஸ் மேபி ஹார்ஷாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட வாழ்க்கையை நீங்கள் அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. எப்படியாவது அடிமட்டத்தில் இருந்து மேலே ஏறிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட்டை அடுத்து நீ எதையுமே யோசிக்க கூட கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னா என் வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்னக்கா பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. சீரியஸாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுதான் நான் இப்போவுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் குரூப் 2 படிக்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா நான் தேர்ந்தெடுத்த பாதை, புரியுதா? இது நான் ஆசைப்பட்டு வந்த பாதை. என்னை வீட்டில் யாருமே ஃபோர்ஸ் பண்ணலை நீ கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு. நானாகவே ஆசைப்பட்டு வந்த பாதை. இந்த பாதையில் நானே சூஸ் பண்ண இந்த பாதையில் அதுக்கான உழைப்பையும் நான் போட்டிருக்கேன். சும்மாலாம் கிடையாது, நான் ரெடியாக இருக்கேன். உழைப்பை இப்போவும் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் குரூப் 2க்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. சோர்ஸ் இல்லை, என்ன பண்ணுறது? அதுலேயுமே தமிழ் எப்படி படிக்கிறது ஒன்றுமே ஐடியா இல்லாமல் இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால நீங்கள் என்கிட்ட வாட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் கேட்குறதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. அதுதான் உண்மை.
அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அக்கா நான் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சியை வந்து கிவ் அப் பண்ணிட்டு ஸ்டெனோ படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன், ஸ்டெனோ படித்தா வந்து எனக்கு ஹோப் இருக்கும்ல, வேலைக்கு எப்படியாவது நான் ஏறிடுவேன்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து என்கிட்ட நிறைய பேர் ஸ்டெனோ படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கேட்குறீங்க. ஸ்டெனோ வந்து படிக்கிறதும் படிக்காமல் இருக்கிறதும் அது உங்களோட விஷயம். அதை நான் வந்து எதையுமே நான் வந்து சொல்ல முடியாது, அது உங்களோட விருப்பம். ஆனால் நான் படிச்சிருக்கேங்கிறதுனால நீங்கள் சஜஷன் கேட்குறீங்க. இப்போ நான் சஜஷன் சொல்ல 100% எனக்கு வந்து விருப்பம் தான். ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, நான் எதையாவது சொன்னால் அதை நீங்கள் வந்து டீமோட்டிவேட்டாக எடுத்துடக்கூடாது ஃபஸ்ட்டு. இல்லை நான் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, அதுவும் என்னால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ரியாலிட்டி தான் பேசுவேன், புரியுதா? நான் வந்து எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டும் வச்சு நடத்தலை. ஸ்டெனோக்கு வந்து உங்ககிட்ட காசு வாங்கிட்டு நான் எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லி தரல. ஏன் டிஎன்பிஎஸ்சி கூட நான் உங்ககிட்ட எதுவுமே நான் மணி வாங்கலை, எந்த ஒரு டெஸ்ட் பேட்சும் நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணலை. நான் வந்து உங்களை மாதிரி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான், புரியுதா? அதனால நான் உங்ககிட்ட எதையுமே பொய்யா சொல்லி ஃபேக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஒருவேளை உங்ககிட்ட காசு வாங்கிட்டு நான் இந்த ஏதாவது பேசுகிறேன், ஏதாவது நான் உங்களுக்கு பண்ணுறேன்னா நான் உங்ககிட்ட எதையாவது மறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. நான் ஒன்றுமே வந்து மணி பேஸ்டாக நான் எதுவுமே பண்ணலை. அப்படிங்கிறப்போ நான் ரியாலிட்டியை தான் பேசுவேன். இப்படி தான் என்னால் பேச முடியும், என்ன சுச்சுவேஷனோ அதை தான் ஷேர் பண்ண முடியும். ஸ்டெனோ பற்றி இப்போ நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து 2500+ நம்ம வந்து பாஸ் அவுட் இருக்கும், புரியுதா? அதாவது நான் பாஸ் பண்ணப்போ இவ்வளோ காம்படிஷன் கிடையாது. நீங்கள் சொல்கிறது, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே 100% உண்மைதான். முன்னாடி அதாவது நான் எழுதின லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு முந்தின எக்ஸாம் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் ஜஸ்ட் 90+ ஸ்டெனோ இருந்து ஜஸ்ட் 90+ கொஸ்டின் போட்டால் ஸ்டெனோக்கு வேலை. உண்மைதான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு அடுத்த குரூப் 4 எக்ஸாமில் என்ன நடந்து அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு அந்த லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் டைமில், அதாவது நான் சொல்கிறேன் அந்த 90+ போட்டால் பாஸ் அப்படின்னு ஒரு இதை சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் தான் நான் பாஸ் பண்ணியிருந்தேன். அதில் மொத்தமாகவே நாங்கள் 48 பேர் பாஸ் பண்ணியிருந்தோம், ஓகேவா? அந்த 48 பேரில் நானும் ஒருத்தியாக பாஸ் பண்ணியிருந்தேன். அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாமில் ஸ்டெனோ எக்ஸாமில் என்ன ஆச்சு அப்படின்னா 1000க்கு மேலே பாஸ் பண்ணிட்டாங்க. வேரியேஷன் புரியுதா? வெறும் 48 பேர் பாஸ் பண்ண இடத்துல இங்கே 1000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா டோட் எக்ஸாம் 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக நடந்தாகும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி கிடையாது, 6 months ஒன்ஸ் டோட் எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்கும். அப்படி நடந்ததில் 1000 பேர் அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணாங்க. இப்போ சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இருக்கிற ரியல் சிச்சுவேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கட் ஆஃபும் கேட்குறீங்க, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, நான் இப்போ நடக்கிறத உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். இப்போது ஸ்டெனோவை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2500+ கண்டிப்பாக பாஸ் பண்ணி இருக்காங்க. அதில் 2500+க்கு மேலே இருக்கிற, அதாவது மேக்ஸிமம் அதில் பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியாக தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இங்கே வந்து வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோக்கு ஓவரால் வேகன்சிலேருந்து 10% வேகன்சி ஸ்டெனோ முடித்தவங்களுக்கு தரணும். ஆனால் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 கூட இல்லை. மொத்தமாக நான் சொல்கிறது 400 வேகன்சி கூட இல்லை, 300 சம்திங் தான் இருக்குது. அதில் பிசின்னு வரும்போது ஒரு 90+ தான் வந்திருக்கு, 90+ கூட இல்லை, அதுதான் ரியாலிட்டி. ஆனால் இங்கே பாஸ் அவுட் எவ்வளவு? 2500+ பாஸு. இங்கே வேகன்சியை பாருங்கள், 90+ கூட இல்லை. அப்போ கட் ஆஃப் எவ்வளோ அதிகரிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபார் ஷுர் 160+ இருக்கும் கட் ஆஃப் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வந்து கொஸ்டின் பேப்பரை வச்சு எனக்கு ஒன்றுமே ஐடியா இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 160+ கட் ஆஃப் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே, அதாவது கட் ஆஃப்னு யோசிக்கிற அளவுக்கு என் மைண்டே போக மாட்டுக்கு. நெக்ஸ்ட்டு என்னன்னே தெரியாமல் இருக்கிற வாழ்க்கையில் கட் ஆஃப் பற்றியெல்லாம் யோசிக்க தோணுமோ அந்த மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்டெனோவோட ரியாலிட்டி. இதில் வந்து நீங்கள் ஸ்டெனோ படிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஸ்டெனோ நீங்கள் படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட, ஏதாவது பெரிய இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கவங்க கிட்ட, எல்லாருக்கிட்டையுமே இந்த ரியாலிட்டியை சொல்லி இதை நான் படித்தா ஒர்க் அவுட் ஆகுமா, என் லைஃப்க்கு இது செட் ஆகுமா? ஏன்னா நான் சொல்ல முடியாது எனக்கு உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன, நீங்கள் என்னென்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட வந்து நீங்கள் அதை படிங்க இதை படிங்க நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு தான் அது தெரியும், அப்படி தானே? உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன, என்னால் வந்து ஸ்டெனோக்கு ராத்திரியும் பகலும் உட்காந்து எழுத முடியுமா, எல்லாமே நீங்கள் தான் வந்து அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாது, பார்த்தீங்களா? சீரியஸாக எனக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டெனோ அப்படிங்கிறது ஈஸியாக இன்னைக்கு இப்படி போய் அப்படி வந்துடலாம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனி உழைப்பு, எந்த அளவுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு டபுளாக அங்கேயும் நம்ம உழைப்பு கொடுக்கணும். ராத்திரியும் பகலுமா எழுதிட்டு இருக்கணும்.
ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இனி என் சொல்கிறது எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, அப்போ நாங்கள் படிக்கக்கூடாதுன்னு நினச்சி நீ சொல்கிறியாரெலாம் கேட்காதீங்க. நான் நெகட்டிவாக எதையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலை. நீங்கள் கேட்டீங்க, உண்மையை சொல்லுன்னு நீங்கள் கேட்டீங்க, உண்மையை நான் சொல்லியிருக்கேன். இந்த உண்மை எப்போவுமே கசக்க தான் செய்யும். அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஸ்டெனோ ஓகே, என்னால் படிக்க முடியும், நான் வந்து எனக்கு வந்து ஸ்டெனோ முடிச்சு நான் ஸ்டெனோ போஸ்ட்டுக்காக நான் போட்டி போட ரெடியாக இருக்கேன், எவ்வளோ காம்படிஷன் வந்தாலும் பரவாயில்ல, நான் போட்டி போட ரெடியாக இருக்கேன் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக படிங்கன்னு நான் சொல்லலை, அது உங்கள் விருப்பம்தான். படிக்காதீங்கன்னு நான் சொல்லலை, அதுவும் உங்கள் விருப்பம்தான். உங்கள் கையிலே நான் அதை விட்டுறேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் கேட்ட எல்லாத்துக்குமே ஒரு பதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வந்து அடுத்து என்னன்னே தெரியலடே மக்கா, ஐயோ சரியாக இருக்குது பார்த்துக்கோங்க. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்லலாம் கிடையாது, அப்படி தானே. நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நான் படுற கஷ்டம் தான் எனக்கு தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டோமே நான் தான் ஒவ்வொரு வாட்டியும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் சீரியஸாக யூடியூப்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் என்னோட கமெண்ட் செக்ஷன் நேற்று ஃபுல்லாக நானுமே தூங்கலை, ஒவ்வொரு கமெண்ட்டாக இருந்து பார்த்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்க்கும்போது அப்படி வேதனையாக இருக்குது. 10 வருஷம் கஷ்டப்பட்டேன்ப்பா, 7 வருஷம் கஷ்டப்பட்டேன்ப்பா, பிள்ளையில வச்சுட்டு கை குழந்தையில வச்சுட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்லாம் கேட்கும்போதே பதறுது மனசெல்லாம். போய் எனக்கே இவ்வளோ வேதனையாக இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களால் பேச முடியாத ஒரு விஷயத்த நான் வந்து ஓப்பனாக ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் எதையுமே வந்து ஃபேக்காவோ எதையுமே வந்து மறைச்சோ தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ட்டுலாம் நான் வந்து சொல்லலை. ரியாலிட்டி என்னவோ அதுதான் என்னால் பேச முடியும். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையாக தான் நான் பேசுகிறேன். அதனால நான் ஓப்பனாக என்ன நடந்துச்சோ அதை தான் நான் ஷேர் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து உன் மேலே தான் தப்பு, நீ படிக்க வேண்டியது தானே, கொஸ்டின்னா இப்படி தான் இருக்கும், நீ படிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இதில் ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருமே சும்மாலாம் எக்ஸாம் எழுத போகலை, படித்து தான் எழுத போனோம். பேசுகிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுட்டு பேசுங்க. உங்களோட வார்த்தை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ காயப்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து பேசுங்க. யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க வேர்ட்ஸை வச்சு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வீடியோ வருதான்னு பார்ப்போம். சீரியஸாக பாசிட்டிவாகவே மைண்ட் இல்லை, அப்புறம் எப்படி பாசிட்டிவாக வீடியோ வரும், என்ன சொல்லனே தெரில. வாழ்க்கையே ஏதோ முடிஞ்சு போன மாதிரி இருக்குது. ஓகே, பாய்.